வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட புதிய கேப்டன் இன் மேக்கிங் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ டோட்டலி இப்போ வந்து நம்மளுடைய குர்னல் பாண்டியா சாயித் முஸ்டாக் அலி டிராஃபியில் பரோடா டீமை கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாகவே அவரோட கேப்டன்சி செம மாசாக இருக்குது. ஸோ குரூப் பியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரோடா டீம் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ பரோடா டீமை பொறுத்த வரைக்கும் அதே குரூப்பில் தான் தமிழ்நாடு டீம் அது எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இப்போது அவங்களுடைய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரோடா டீம் தான் டாப்பில் இருக்குது. 7 மேட்சை விளையாடி 6 மேட்சை வின் பண்ணி ஒரே மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் லாஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா 267 ரன்ஸ் அப்படிங்கிற இமாலய டார்கெட்டை சேஸ் பண்ணி 188 அடித்து அந்த இடத்துல தோற்றுருக்காங்க. ஸோ அதே நேரம் பரோடா டீமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவமும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச்சில் நம்மளுடைய பரோடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணி 349 ரன் அடித்து T20 ஹிஸ்டரியிலேயே அதிக ஸ்கோர்ஸ் அடித்த டீம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பரோடா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் வந்துட்டு 20 ஓவரில் 86 ரன் தான் சீக்கிரமாக எடுக்க முடிஞ்சது. பரோடா அந்த மேட்சை 263 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். டோட்டலி எஃபிஷியண்ட்டாக குர்னல் பாண்டியாவோட கேப்டன்சி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது எதோட ஹிண்டாக இருக்குன்னா, ஸோ IPL 2025 ஆர்சிபி புதிய கேப்டனை தேடிட்டு இருக்காங்க. விராட் கோலி இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்க லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸ்டில் விராட் கோலி கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா சப்போஸ் சாயித் முஸ்டாக் அலி டிராஃபியை பரோடா வந்து வின் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் கிங் கோலியோட சைடில் குர்னல் பாண்டியா எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் மும்பை இந்தியன்ஸோட ஃபார்மர் பிளேயர் அப்படிங்கிற ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சைடு இருக்கிறதுனால தான் அவர் கேப்டன்சிங்கிறதுலையே உள்ளே வந்தார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹைப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக IPL அது இதெல்லாம் கப்படிச்சவங்க அந்த டீமோட பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு இந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறதே கிடச்சிது. குர்னல் பாண்டியா சாயித் முஸ்டாக் அலி டிராஃபியை வின் பண்ணால் அவர் ஆர்சிபியோட கேப்டன் ஆக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய லெவலில் லீத்தலாக மாறி இருக்கிற ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் டோட்டலி இன்னைக்கு நம்மளுடைய புவனேஸ்வர் குமார் ஜார்க்கண்டுக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் ஹேட்ரிக் எடுத்திருக்கிறாரு. ஹேட்ரிக் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் விக்கெட் மெய்டன் அப்படிங்கிறதையும் போட்டு அஸ்திருக்கிறாரு. ஜார்க்கண்டுக்கு எகென்ஸ்டான இன்னைக்கு மேட்ச்சில் தலைவனோட ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு மெய்டேன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவலில் இருந்தது. எக்கானமி ரேட்டே பார்த்தீங்கன்னா 1.5 தான். ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக்ல இன்னைக்கு குர்னல் பாண்டியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக 2 மெய்டன் போட்டிருந்தார், ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் 4 ஓவரில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஸ்பின்னை மட்டுமே சேர்த்துனீங்கனாலும் சரி, பேஸ் அட்டாக்கை மட்டும் பார்த்தீங்கனாலும் சரி, ஸோ டோட்டலி ஆர்சிபியோட பவுலிங் லைனப்பே ஒரு லீத்தலான ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. புவியும் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் எஃபிஷியண்ட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனால் பவுலிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் சொதப்பல் பவுலிங்காக இருக்கும். பட் இந்த தடவை எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, சுரேஷ் ரெய்னாவே கிரெடிட் கொடுத்துருந்தாரு. இந்த தடவை மட்டும் இல்லாமல் டோட்டலி வந்துட்டு இந்த சீசனுக்கு பெஸ்ட் பவுலிங் லைனப் எந்த டீம்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஆர்சிபியை சொல்லுவேன். ஸோ ஸ்பின் அது மட்டும் பேசுன்னு சொல்லி எல்லா ஹோல்ஸையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ புவியோட ஃபார்மும் இப்போ செமையாக இருக்கிறதுனால உண்மையாகவே பவுலிங் அட்டாக் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய IPL 2025 ஸோ குர்னல் பாண்டியா ஆர்சிபியோட கேப்டனாக போடலாமா? இஃப் அந்த இடத்துல விராட் கோலி கேப்டன்சியை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல குர்னல் பாண்டியா கேப்டன்சியில் வந்து போடலாமா, இல்லை புவியை கேப்டன்சியில் போடலாமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.